ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற முக்கால் சத்தியம். எல்லா மானிட பிறவி ஆணும் பெண்ணும் காலை கட்டிட்டார். எல்லாம் வண்டி 4 வீலர் 2 வீலர் லாரி கீரி பஸ்ஸு கிஸ்ஸு டக்கர் இக்கரு சேசிப்பி வண்டி எல்லா அனைத்தும் இதை ஓட்டித்தானே வேகமாக போகிறான். புரியுதா? அரசியல்வாதி காலை கட்டியாச்சு. டெல்லி டு தமிழ்நாடு குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், மந்திரி எல்லாவனையும் காலை கட்டிட்டார். தமிழ்நாட்டிலலாம் எல்லாவனையும் காலை கட்டிட்டார். இப்போ துள்ளுனானா எங்கேயும் பேசினானா அடி வாங்குவான், இல்லைனா கொன்றுவான். ஒன்றுக்கு கடிக்க விடுவார், கொல்ல விடுவார். அரசியல்வாதியை ஓட்டு முத்திரை கேட்குறவன் போகிறவன் வரவனை இப்போ காலை கட்டியாச்சுன்னா அந்த வேகத்தில் போகும். அதான் பவரை விடுதார். அதான் 108 மந்திரத்தை பவரை விடுதார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி பார்க்காம உக்காந்துக்கிட்டுக்கலாம்டா. உட்கார்றான்ட்டார். உட்கார்றா ஒன்றவே நீ செஞ்ச சேட்டை ஒன்றவே நீ ஓட்டு வாங்கின முத்திரை வாங்கினவனே பூராமே கடிக்க விடுவேன், கொல்ல விடுவேன்டா அப்படின்ட்டார். கொன்றுவான். ஓட்டு முத்திரை போடுறவன் இவன் வந்து வாயை வாசிப்பான். இவன் மண்டை மூளை ஏற்றிடுவார். ஏற்றி இவன் அட்றா. காலை கட்டியாச்சுன்னா என்ன அர்த்தம்? காலை கட்டியாச்சுன்னா என்ன அர்த்தம்? அரசியல்வாதி பூரா புரிஞ்சுக்கோடா. குழல் ஊதாடா. அரசியல்வாதி அம்புட்டு பேரும் வெளிநாட்டில் பூரா அந்த 2ஆம் நம்பர் தொழில் பார்க்கறதுக்கு பூரா இடத்த பாலாக்கி வச்சுருக்கான். அங்கேயெல்லாம் அழிச்சிருவார். புரியுதா? இங்கே அடி கொடுப்பார். அடி கொடுத்து உலக நாடு இந்த பதிவு இருக்கும், நீதிமன்றத்தில் பதிவு இருக்கும். அடி இந்த அமைச்சர் அடி வாங்கினா, இந்த எம்எல்ஏ வாங்கினா, இந்த முதலமைச்சர் வாங்கினா, இந்த பிரதமர் வாங்கினா, அந்த கணக்கு தான் தாய் இந்தியா நாடு முழுவதும் வச்சுருப்பார். அடி கொடுக்கணும்ல. கடவுள்லாம் தெரியாத அளவுக்கு உட்காந்து இன்னும் இவ்வளோ நாள் விளாண்டான்ல, அப்போ அவன் சதுரங்கத்தை இறக்கி எடுத்து போடுவார். காலை கட்டியாச்சுரா. இனிமேல் எங்கே நீ தவ முடியாது. அரசியல்வாதி ஒரு ஓட்டு கேட்கவா, குழல் ஊதவா, கொடியை தூக்கி நட்டவா, கொடியை ஓட்ட வாங்குறலாம் இனிமேல் போக முடியாது. காலை கட்டிட்டார். காலை கட்டினா பூரா பேரும் சிக்கலில் மாட்டி வருவான். அதான் சொல்கிறார்ல, வாகனத்தில் ஓட்டுறவன் பூரா இந்த செம்மத்தில் அந்த காலில் ரேசியை கூட்டுறது அது அநியமாக சனி கையில் கொடுத்துட்டார். அந்த காலில் போய் உட்காந்து அப்படியே கூட்டி விட்றா, சாவட்டுண்டா அப்படின்ட்டார். அந்த கார் வண்டியை கொண்டுரும். கார் 4 வீலர் 2 வீலர் பஸ்ஸு கிஸ்ஸு லாரி ஈரிலாம் போகிறாங்கள அதிலே அதே கொண்டு விடும். அதுக்கும் அது வேகம் இருக்குண்டா. கடவுள் உட்காந்துருக்காரு. இல்லையே வாகனம்னு நீ வச்சுருக்க, கடவுள் ஒன்று உட்காந்துருக்காரு. நம்மளை இந்த பாடுபடுத்தானே. அப்போ கடவுள் பூமி எவ்வளோ பாடாப்படுத்தியிருப்பான், எவ்வளோ அசிங்கம் பண்ணியிருப்பான். இவனை இதிலே கொண்டு விடோம்னு அந்த கார் வண்டி 4 வீலர் 2 வீலர் பஸ்ஸு லாரி ட்ரெயின் விமானம் அதுவே கொண்டு விடும். புரியுதா? கடவுள் எல்லாத்துக்குமே தெரியும். பூமியில் புழு பூச்சி வரைக்கும் உனக்கு மானிட பிறவி 6 அறிவு கொடுத்தாரு. 6 அறிவு எங்கடா இருக்குது? 3 அறிவில் வந்துட்டேன். 3 அறிவில் கடவுள்லாம் தெரியாத அளவுக்கு 3 மதத்துக்காரன் விளாண்டேன். இப்போ 3 மதத்துக்காரனையும் காலை கட்டிட்டார். புரியுதா? இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் 3 மதத்துக்காரனையும் காலை கட்டிட்டார். காலை கட்டினா அடுத்தாப்புல என்ன கட்டுதாருன்னு பார். கட்டிட்டார்னா திங்க முடியாத உன் நெஞ்சை அடைக்க விடுவார். நோய் வரையில் அப்படியே உணவு இல்லாமல் செத்து மடிஞ்சு போவோம். ஆணும் பெண்ணும் கணக்கு போட்டாச்சு. நாங்கள் போடுற கணக்கு உனக்கு விளையாட்டாக இருக்கணும். அடி அவர் கொடுக்குற நேரத்தில் துடிக்காக போய்கொண்டே இருப்பான். வண்டி வாகனம் பூரா அனைத்தும் பூரா டிரைவர்களை போட்டு ஓட்டுவான், டிரைவரை போட்டு ஆட்டுவான். அனைத்தும் ஆக்சிடெண்ட்லேயே போயிடுவான். ஆக்சிடெண்ட்டு கூட்டிடுவான். 8 நாட்டு சனி சரி காலை கட்டணும்டா. இதைத்தானடா பிடிக்கணும். இதை பிடிச்சா தானடா ஆடுதான் ஆட்டம், ஓடுதான் ஓட்டம். முக்கால் சத்தியம்.